சிவகுமாராவும் மலர் பாதம் வரவேனே ஒரு நாளும் திருக்கோயில் வருவேனே சிவகுமாராவும் மலர் பாதம் வரவேனே ஒரு நாளும் திருக்கோயில் வருவேனே குறையாவும் தீர்க்கின்ற குருநாதா சிவகுமாராவும் மலர் பாதம் வரவேனே ஒரு நாள் திருக்கோயில் வருவேனே மேதும் செய்யாத சிறு பிள்ளை நான் தாயாகி தமிழ் தந்து வளர்த்தாயினி தவமேதும் செய்யாத சிறு பிள்ளை நான் தாயாகி தமிழ் தந்து வளர்த்தாயினி ஒரு கோடி கவி பாடி உனை போற்றுவேன் ஒரு கோடி கவி பாடி உனை போற்றுவேன் அருளாலே வருகின்ற துயர் ஆற்றுவேன் உணருளாலே வருகின்ற துயர் ஆற்றுவேன் ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே சிவகுமாராவும் மலர் பாதம் வருவேனே ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே வந்தூதும் மலர் சோலை மருதாசலம் நான் வந்துன்னை காண்பதற்கு வழிகாட்டுவாய் வந்தூதும் மலர் சோலை மருதாசலம் நான் வந்துன்னை காண்பதற்கு வழிகாட்டுவாய் தன்னோதும் தம கோலம் விருந்தாகுமே தன்னோதும் தம கோலம் விருந்தாகுமே நீ தருகின்ற ஞானப்பால் விருந்தாகுமே நீ தருகின்ற ஞானப்பால் விருந்தாகுமே நீ தருகின்ற ஞானப்பால் விருந்தாகுமே ஒரு நாள் திருக்கோயில் வருவேனே சிவகுமாராவும் மலர் பாதம் வருவேனே ஒரு நாள் திருக்கோயில் வருவேனே கொய்மலையார் மஞ்சள் நீர் ஆரோடி பண்ணை பெருவளர்க்கும் சோழமண்டல பெரியோர்களே போரென்றால் புலிகுணம் பொங்கி வரும் காதல் என்றால் பூமணம் உலகெல்லாம் ஒரே இனம் என தத்துவம் கொண்ட வாலிப சிங்கங்களை விரட்டி வந்த புலியதனை முரத்தினால் அடித்து துரத்திய வீர மரத்தின் வந்த மாதர்வள மாணிக்கங்களை கற்றறிந்த பெரியோர்களே அனைவருக்கும் சின்ன நடிகரின் சிறந்தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு ஐயப்ப பக்தர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை வரணும் என்றே அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை அருளை தரும் ஆண்டவனை அன்பருக்கு மித்திரனை சிறந்தாழ்த்தி
ஒவ்வொரு மைக்கு ஆஃப் பண்ணி பாரியா. மியூட் மைக்கே குறைச்சிட்டின்னா அப்படி எப்படி வாசிக்கிறது, கையில் வாசிக்கிறது? சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை, பயந்தனையே போக்கிடுவான் பந்தளனில் பிள்ளை. சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை, பயந்தனையே போக்கிடுவான் பந்தளனில் பிள்ளை. அபயமென்ற சரணனோ அதனிடமே தொல்லை, அபயமென்ற சரணனோ அதனிடமே தொல்லை. அவனின்றி அவனியிலே அனுபவ சிவதில்லை. சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா, சரணம் சரணமையப்பா. என்னை விட்டு கட்டு கட்டி அருள்மலை புறப்படுவோம், கூட்டு சரணம் போட்டு எரு மேலி வேட்டை செல்வோம். அப்புறம் கட்டுதான். என்னை விட்டு கட்டு கட்டி அருள்மலை புறப்படுவோம், கூட்டு சரணம் போட்டு எரு மேலி வேட்டை செல்வோம். வேட்டை துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம். சாமி திண்டகதோ ஐயப்ப திண்டகதோ, சாமி திண்டகதோ ஐயப்ப திண்டகதோ. வேட்டை துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம். கோட்டை காவலன் அவர் சாமியை கொண்டாடி மகிழ்வோம். அந்த கோட்டை காவலன் அவர் சாமியை கொண்டாடி மகிழ்வோம். சுவாமி சரணமையப்பா, சரணம் சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா, சரணம் சரணமையப்பா. சீர்மேவும் சபரிமலை நாதனருள் தேடு, ஈரொன்பது படியேறி ஈசன் பதம் நாடு. சீர்மேவும் சபரிமலை நாதனருள் தேடு, ஈரொன்பது படியேறி ஈசன் பதம் நாடு. வாரெல்லாம் காத்திருக்கும் கரமனில் திருவீடு, ஆரெல்லாம் காத்திருக்கும் மறுமணி திருநீரு. நாராயணன் செல்வனையே நாவினிக்க பாடு. அந்த நாராயணன் செல்வனையே நாவினிக்க பாடு. சுவாமி சரணமையப்பா, சரணம் சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா, சரணம் சரணமையப்பா. சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. குறிப்படி வேடுவனா ஒரு மாதிரி நாம் வந்து விட்டோம். ஆலோலம் சோய் என்ற ஓசை என்பதை யோசை காணவில்லையே. ஓஹோ, நானா அருமையான சாரீரம், இனிமையான சாரீரம், குளுமையான சாரீரம், பாலோடு கலந்த பழமுதம், தேனோடு கலந்த தெல்லமுதம் என்பார்களே. குயில் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தெல்லாம் குடையாக பெற்றிருக்கும் என்று சந்தேக நிலையில் ஆலோலம் 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 பாடிக்கொண்டிருப்பான் வள்ளி என்று நினைக்கிறேன். வள்ளியுடைய குரலை வைத்து வள்ளி வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வர்ணிக்கலாம். அலங்கார புஸ்தனம், ஆடம்பர விக்கிரகம், பத்திரை மாற்ற பசுமன்னால் உருக்கி வார்த்தமைக்கப்பட்ட எழில்மிகு சித்திர பதுமை என்பார்களே. திரிலோக மாறனான விஜயனை மகிழ்வுக்கு வந்த பெண் சாதாரண பெண்ணாக இருக்க வாய்ப்பே இல்லை. மனித பிறவியா இது இல்லை. தெய்வம் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்யப்பட்ட கலவை. அப்படிப்பட்ட பெண்ணை என் 16 வயது இவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என் 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என் 16 வயது
கொடுத்தாள். முக்கணியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்தே கொடுத்தாள். 16 வயது கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. 16 வயது காலலந்த நடையினில் என் காதலையும் வளர்ந்தாள். காலலந்த நடையினில் என் காதலையும் வளர்ந்தாள். காலமகள் வெற்றமையில் இரவினிலே வளர்ந்தாள். காலமகள் பெற்றமையில் முழு இரவினிலே மலர்ந்தாள். 16 வயது சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோ. சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோ. துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே மிதந்தோ. துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே கிடந்தோ. 16 வயது கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. 16 வயது. கைவரம்பை முன்னார் திருவிழையெல்லாம் கைவரந்த வேதன் கற்பத்து விட்டானோ. ஐயுரளிக்குள்ளே அமர்ந்த சிவனார்க்கிய தெய்வ வடிவெடுத்த செயல்களை விழுதானோ. பந்தெழுப்பும் கையால் பரநெறித்தோன் மதுரை வந்தெழுப்பு கொண்ட மகராசி விழுதானோ. கம்மியன் கையால் காய்ச்சி அடித்து வெட்டி தீராமல் செம்மலரான் கைமலரால் செய்து விட்ட பொற்பாய்கள். ஏரி கரையில் மேலே போறவளே பெருமையிலே என்னருமை காதலியே கொஞ்சம் பாரணியே. என்னருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரணியே. அண்ணும் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே. அண்ணும் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே. ஆசை திரண்டு கொஞ்சம் பேசும் குயிலே. தென்னை மரத்தோலையிலே சிட்டு போல போனவில்லை. கொஞ்சம் நாடுவாரே சென்று பேசி போவோம் கல்வி. கொஞ்சம் நாடுவாரே சென்று பேசி போவோம் கல்வி. அண்ணு போல நடை நடந்து சென்றிடும் மயிலே. கொஞ்சம் பேசும் குயிலே. மாமரத்தோம் பிணிலே மச்சான் மரம் வேளையிலே. மணி மச்சான் மரம் வேளையிலே. கோபம் கொண்ட மானை போலே தொடலாம பெருமையே. கோபம் கொண்ட மானை போல உடலாம பெருமையிலே. கோபம் கொண்ட மானை போலே தொடலாம பெருமையிலே. அண்ணு போல நடை நடந்து சென்றிடும் மயிலே.
அண்ணன் போல நடை நடந்து சென்றிடும் மகிழ்ந்தே. ஆசை நிறநின்று கொஞ்சம் பேசுவோம் குயிலே. வர்ணித்தால் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு மனதில் என்ன இருக்கிறது? ஆமாம், ஒரு கீத்து எல்லாம் போயிடும். இந்த அந்த மாந்திலே மோஜூலை கிளிதானு மாண்டானு விப்பந்து பொக்குயிலும் நீதானு இவழாவாரம் புதானு நடை தேர்தானோ சலங்கைகள் தரும் இசை தேர்தானோ. மாஞ்சூலை கிளிதானு மாண்டானு விப்பந்து பொக்குயிலும் நீதானு இவழாவாரம் போதானு நடை தேர்தானு சலங்கைகள் தரும் இசை தேர்தானோ. மாஞ்சோலை கிளிதானோ மந்தனு வேப்பம் துப்பு கோயிலும் நீதானோ. நீரோடை போலவே சிரித்தாடி ஓடினாள் கழையோதையே காதிலே சிந்து பாடுவே. பளிங்கு சிலையே பவழ கொடியே பளிங்கு சிலையே பவழ கொடியே தொழுகி வரும் இடையில் பொருளுங்களையில் மயக்கு மலர் கொடி. மாஞ்சோலை கிளிதானோ மந்தனு வேப்பம் துப்பு கோயிலும் நீதானோ. மின்னல் ஒளி என கண்ணை பறித்தடும் அழகோ தேவதை. மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ. தங்கம் ஒரு தங்க கூட்டம் அழகில் கங்கை ஒரு கங்கை நதி உலகில் துள்ளும் கரும் என்றான் அள்ளும் கரும் நான் மஞ்சம் முதல் வஞ்சி கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண்காவிய பண்பாடின பெண்ணும் செந்தாமரையே. ஏலாடை மாங்கனி அசைந்தாடும் வேளையில் மேலாடை மாங்கனி அசைந்தாடும் வேளையில் பல கோடிகள் ஆசையே வந்து மோதுதே. கரும்பு மயலே குறும்பு மொழியே கரும்பு மயலே குறும்பு மொழியே இளமையனும் கனிமை நெருப்பை அணைக்கும் பருவ படை மொழில் மாஞ்சோலை கிளிதானோ மந்தனு வேப்பம் துப்பு கோயிலும் நீதானோ. இவழாவாரும் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள் தரும் இசை தேர்தானோ. மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ இப்பொழுதும் பொய்யேலும் காலோ வலித்திட சாமி. கை நோக கவன் பிடித்து ஆலோலம் அருங்குரல் வீசும் குயிலே குயிலே
வேகமதாய் போகுது பார் ஒரு மாண்டு வேகமதாய் போகுது பார் போகுது பார் போகுது பார் பண்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்தவர்களை பார்த்த உடனே வணக்கம் சொல்றீங்க பாருங்க. ஏன்னா ஒரு ஆள் வர்றீங்களா உங்களை மறைச்சு வணக்கம் சொன்னா அது வேற. ஆமா, எங்க போறீங்க அப்படின்னு அபசவனம் முடிச்ச மாதிரி கேட்காம, அதனால நீங்க பேசிக்கிட்டே இருங்கன்னு சொல்லி நீங்க போலாம் பாக்குறீங்க. இல்ல வந்த வேலையை முடியணும்ல. இது எப்படின்னு கேக்குறேன். வந்த வேலையை போகுதுவாருன்னு சொன்னீங்க. அதான் முதல்ல நீங்க யாரு, என்ன விஷயமா வந்தீங்க? வெள்ளிமலையிலிருந்து வருகிறேன். உங்கள் முடி சூடும் மலை, தென்றல் விளையாடும் மலை, உங்கருவி வீழும் மலை, எங்கள் மலையே உங்கள் மலையில சங்கொலித்து முரசு கொட்டி தமிழர் குளம் வாழும் மலை, முரசு கொட்டி தமிழர்களும் வாழும் மலை, சங்கொலித்து முரசு கொட்டி தமிழர் குளம் வாழும் மலை, தந்து தந்து பெருமை பெற்ற பாறையின் வரம்பு மலை, திங்கள் முடி சூடும் மலை, மலை எங்கள் விளையாடும் மலை, உங்கருவி வீழும் மலை, எங்கள் மலையே. அங்க என்ன வந்திருக்கீங்க? பாட்டை நீங்க பாடணும். கொடி வெள்ளி கிழங்கெடுத்து துளையுடன் பழம் பறித்து, கொடி வெள்ளி கிழங்கெடுத்து துளையுடன் பழம் பறித்து, கொஞ்சம் மலர் தேன் எடுத்து உங்களுக்கும் விருந்து வைப்போம், கொஞ்சம் மலர் தேன் எடுத்து உங்களுக்கு விருந்து வைப்போம். படை கொண்டு வந்தவரும் பகைமையை மறந்து விட்டோம், உடன் வந்தவரும் பகையை மறந்து விட்டோம். அதனால நம்ம மாற்றி பாடி என்ன ஏன்னா விஷயம்? முயற்சி திருவினையாக்கம். உண்மை. எல்லாரும் போன வழியிலேயே நம்மளும் போனோம்னு வச்சுங்களேன், முடியாது. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியுமே பூட்டி விடுவோம். வழி இல்லையேன்னு போகாம இருக்கக்கூடாது. நம்ம ஒரு வழியை போடணும். உண்மை. உண்மையா இல்லையா மச்சான்? மச்சான் நீங்க என்ன விஷயம் சுத்தி வளைச்சு பேச தெரியல. வரல. நீங்க பட்டை அடிச்சிருக்கீங்க. உங்களை ஏன் நான் மச்சான் சொல்றேன்? காரணம் இல்லாம சொல்ல மாட்டீங்க. அது வந்து வள்ளிய திருமணம் பண்ண வேண்டிய நேரம். உங்க மச்சானோட தங்கச்சி இங்க இருக்கா? ஆமா, எங்க இருக்கு? இந்த கூட்டிட்டு வருவாரு. இருக்கு அதுல எனக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க. வெளியே தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அசிங்க இல்ல இல்ல, வெளியே தெரிஞ்சுன்னா உங்களுக்கு செலவு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கா இது வரைக்கும் நீங்க பண்ணது நானே சில மாதிரி தானே இருக்கேன். அவ்வளவெல்லாம் பண்ண உங்களுக்கு இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. எது சரி மச்சான், நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு மட்டும் அதான் சொல்லுங்க. நல்ல விஷயமா தான். அதான் நல்ல விஷயம். என்ன விஷயம் தெரியுமில? இப்ப நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் தான். நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் தங்கச்சின்னு சொன்னலடா, அப்புறம் கிறுக்குத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருந்தா. தங்கச்சின்னா இல்லங்க, தங்கச்சி கல்யாணம் வேற என்ன சொன்ன மாதிரி இல்ல இல்ல, உங்களுடைய கேள்வி என்னைய தேக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. எனக்கே கிறுக்கு பிடிச்சு. தங்கச்சின்னு வேற என்ன சொன்ன மாதிரி இருந்துச்சு. அண்ணன் தம்பி 7 பேர் இது மாதிரி இருக்கீங்கல்ல. எது மாதிரி? இது மாதிரி என்ன? அண்ணன் தம்பி 7 பேர் யார் மாதிரி இருக்காங்க? எரும மாடு மாதிரி இருந்துகிட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்காம இந்த ஊரு நீங்க நினைக்கிறதுதான் தவறு. ஏன்னா பொண்ணை பெத்தவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். நீங்க பெத்திருந்தா தெரியும். நீங்க எடுத்து நாங்க வளர்த்தது. பெக்கல எடுத்து வளர்த்தோம். வளர்த்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நல்ல மாப்பிள்ளைய பிடிச்சு நம்ம கொடுக்கணும். அதுக்கு நல்ல கட்ட செய்யணும்னு நாங்க பொறுமையா இருக்கோம். ஆனா எங்க குடும்பத்து மேல நீங்க அக்கறையா இருக்கீங்க. காரணம் அப்ப நல்ல மாப்பிள்ளைன்னா நீங்க அரியரண்ணன் சொன்ன மாதிரி காலையில போகணும். அதுல எங்க போகணும்? கிளம்புறோம் மாப்பிள்ளை 2 பேரும் காலையில எங்க போவாங்க? எங்க போவாங்க? காலையில தூங்கி எந்திரிச்சு பிராண்ட் கடைக்கு போவாங்க. ஏய், தூங்கி எந்திரிச்ச உடனே எங்கயா போவாங்க? வெளியே தூங்கி எந்திரிச்ச உடனே ஒண்ணு டீ கடைக்கு போவாங்க. ஏண்டா முட்டா பேல. அதுக்கப்புறம் வெளியே போவாங்க. ஏய், எவத்திலாம் உங்களுக்கு என்ன வார்த்தை வருதுன்னு வெளியே இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வாங்கி கொடுத்ததுக்கு மாப்பிள்ளை வந்து இவ்வளவு நேரம் மரியாதை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்ப பாத்தீங்களா? சரி ரைட்டு. வெளியே முத்தப்பா அப்படிதான் பண்ணுவாப்ல. யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவளே எடுத்துக்காப்ல. அப்படியே ரொம்ப மரியாதையா பேசாப்ல. என்ன அவ்வளவு பெரிய ஆளா? சொல்லுங்க தம்பி. அவர் பேசுறது முன்னாடி எப்பவுமே ஆமா தம்பி சொல்லுங்க தம்பி. நல்லா அனுபவம் நீங்க பப்பு நடிக்கிறீங்களா? பேசுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து நீங்க எதை வாங்கி நான் தூங்குறேன் மட்டும் நினைக்காத. என்ன பேசுனா கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். சரி, இப்படி எல்லாம் பிரியமா இருக்காரு அப்படின்னு சொல்லி செலவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. ஆமா, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி அப்படின்னு சொல்லி நீ பாட்டிக்காரு. நீ 100 ரூபா செலவு பண்ணிட்டா நீ என்ன உனக்கா அதுக்கா நான் அடிமையா அப்படின்னு இப்படி ஆரம்பிச்சிருவேன். அது மாதிரி இப்ப தம்பி பத்தியா இது ஒரு பாடம் உங்களுக்கு. இனிமேல் இந்த வேலைக்கு பல மேடு தாவு இருக்கத்தான். காலையில தூங்கி எந்திரிச்சா பாத்ரூம் போவாங்க. இங்கிலீஷ்ல கரூர் மாவட்டம்.
தை 19. அப்ப அங்க போய் மாப்பிள்ளைய நீங்க தேர்வு செய்யணும். எப்படி செய்யணும்? அங்க எப்படி போய் தான் இவர் வந்து பார்க்கணும். ஏங்க பொண்ணு கொடுக்குற ஆளுக்கு வந்து எங்க வெளியே போற இடத்துல வெளியிருக்கிற போற இடத்துல நீ எதை பாப்பா மாப்பிளைய? அதெல்லப்பா இல்ல நீங்க அங்க போனா அந்த புகை பிடிக்கிற பழம் இருக்கா? இல்ல எந்த பழக்கமா தெரியல சொல்றது. இல்ல வேற எதுவும் இந்த புகையிலே தேய்ச்சி போடுற பழக்கம் இருக்கா? ஏன்னா காலையில போகும்போது அந்த பழக்கத்தை அவங்க தவறாம செய்வாங்க, அந்த பழக்கம் உள்ளவங்க. புளி பறிக்கின்னு. நிறைய ஆளு வேற வேலையில பாக்குறாங்க. சரி மச்சான், இப்ப நம்ம 2 பேரும் பேசுறதுல எந்த பிரயோஜனம் இல்ல. தெரிஞ்சா சரி. இவங்க எல்லாம் என்ன ஆர்வமா இருக்காங்கன்னா நானும் வள்ளி எப்பொழுதும் சந்திப்போம். எப்பவுமே அதான் மச்சான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு மண்வரை காணிரோன் ஒரு மண்வரை கண்டது நீங்க. மலை தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம். வந்தவரே மாப்பிள சிங்கம். வேடுவரை ஏமாத்துறீங்களா? நானும் ஐயா வேடுவரை உங்களை ஏமாத்துறாங்க. இந்த கரகாட்டம் பாத்துறீங்களா அவங்கள்ட்ட? ஏங்க கரகாட்டம் பாத்துறீங்களா 2 பேரும்? ஆடும்போது எப்படி? இல்ல நீங்க தூங்கிட்டீங்க வேடுவரை. சண்டையே வந்தது. ஆமா ஆடினாங்க. அதை ஆடணும்ல 2 பேரும். அது ஆடுதான் சண்டையே. இப்படி சொல்லாதீங்க தம்பி, அதனால ஒன்றும் சண்டை வரல. இல்ல இல்ல ஏற ஊர் மக்கள்கிட்ட நீ எல்லா விஷயத்தையும் காமிச்சிட்ட, வேடுவர்கிட்ட உன் திறமையை காமிக்கணும்ல. என்ன சொல்ல வரியா? இப்ப நடிக்கிற நீ ஓடையில கல்பாருக்கு உட்காந்து குத்தியா? சூப்பர். குத்து ரெண்டு குத்து ரெண்டு அப்படியே திருவாரூர் பக்கத்துல தெரைய தூரம் குத்து குத்துறாண்டி குத்துறாண்டி மருகா புரிய குத்துறாண்டி. இதுதான் நமக்கு பிடிக்காத பழக்கம். ஆனா நீ மாலையை போட்டுட்டு குத்துறேன்டாலேடா பாரு. இல்ல 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 விடுவாரு. அவர் ஊர் பேரை சொல்றாரு. எங்க குத்துறோம்னா சரங்குத்தியில தான் போய் குத்துறோம். அது நீங்க கன்னிச்சாமியா? இல்லங்க 24வது மலங்க 24 வெக்கம்லாம் வெளியில குருசாமி. ஆமா. ஆனா உலகத்துல மாதிரி தெரியல. சரி அது மாதிரில ஒரு குத்து குத்துட்டுங்க. குருசாமிக்கு துரைச்சாமி எவ்வளவு பரவாயில்ல போயிருக்கு. குத்து ரெண்டு குத்து ரெண்டு கையை கொடுமா. ஏமா வெளிய வளர்த்து எரும மாடு கையில கொடுத்த மாதிரி இருக்கு. தவறு. பூனை பால் குடிக்கும் கிளிக்கும் கொடுக்கும். பூனை இல்லங்க, எரும மாட்டு கையில கொடுத்த மாதிரி இருக்கு. சரி இருக்கட்டும். ஆடி பாடி வரவேற்ற உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இடத்திற்கு பொறுமான தலை வள்ளியை தங்கச்சி நான் அழைத்ததாக. லட்சுமி லட்சுமியா? ஏய் பணம் சம்பளம் வாங்க போறோம். மகாலட்சுமியா நீங்க என்ன சிரிக்கிறீங்க? சிரிப்பு வந்துச்சு மாமா. பேர்லாம் சொன்னாதான் ரெண்டு கிளுகிளுப்பு உட்காரும். ரேவதி லோட்டஸ் மல்லிகை பூவி மல்லிகை பாத்தியா? ஜஸ்மின் ஜஸ்மின் பார்த்தாயா? மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா? மாலை எங்கள் தோட்டத்துக்கு பார்த்தாயா? பொன் மாலை எங்கள் தோட்டத்துக்கு பார்த்தாயா? அது யாருக்கு இங்கே வேண்டும்? அரை நொடி என்றால் கூட
திருமால் எது வெள்ளம் திருமால் நாம் அடிக்கதை அடிக்கதை பேசு மல்லி பூவே மல்லி பூவே எங்கள் தோட்டத்தில் பார்க்க கூட்டாயா உன் மாலை எங்கள் தோட்டத்தில் பார்க்க கூட்டாயா. நம்மிடத்திற்கு வேடுவர் வந்திருக்கிறார். மான்குட்டியை தேடி வந்திருக்கிறார். என்ன வேலையா அவருக்கு இங்க? மான்குட்டியை மான்குட்டி காட்டுக்குள்ள தேடி போகணும். இங்க இருக்கா? அதான் சொன்னேன், இல்லைன்னு சொன்னேன், இங்கதான் இருக்குன்னு அடம் பிடிக்கிறார். அம்மா சத்தியமா பார்க்கவே இல்லை. ஏன் இந்த பிள்ளை அம்மா பட்சத்தையுமே பண்ணிப்பிடிச்சு. இருந்தாலும் வணக்கத்திற்குரிய வனவடுவரை வருக. வணக்கங்க. தாங்களது விரத்தை என் அண்ணன் தொழில்கள் மூலம் அறிந்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். தாங்களுக்கு எங்களால் ஏதேனும் உதவி செய்ய இயலுமா என்று முயற்சி செய்து பார்க்கிறேன். அகிலும் சந்தனமும் அழகொளிர வளங்கொழிக்க புண்ணையும் கோங்கும் தழை தோங்கி மனப்பரப்ப பாக்கும் தேக்கும் பசுமுடன் நிறுத்த தன்னை வாழையும் தேரினை போல் புகழ் பரப்ப எங்கும் பசுமை எதிலும் பசுமை நிறமாப்பு கொண்டிருக்கும் மலைநாடன் மகளே, எழுத்து சொல் பொருள் யாப்பு அணியனும் ஐவை இலக்கணத்துடைய செந்தமிழ் வானில் சிறகடித்து பறக்கும் குறிஞ்சி குற்றவனின் குலக்கொடியே வாழ்கனி வளர்கண்ணின் கடமை உணர்வு கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவை போல் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பெண்ணரசை வள்ளிமாதை வந்தாரை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த பூமியில் வந்தவன் எந்த நாட்டுக்காரன் அறிமுனரே வாருங்கள் வேடுவரே. அருமையான வரவேற்பு. நானும் எத்தனை இடத்துக்கு போயிருக்கிறேன், எத்தனை பேரை சந்தித்தும் இருக்கின்றேன். எங்குமே காணாத ஒரு அருமையான இனிமையான வரவேற்பு தங்களிடத்தில் கண்டேன். தங்களின் வரவேற்புக்கு நன்றி என்று கூறி நான் யார் எதற்காக இங்கு வந்திருக்கின்றேன் என்பதெல்லாம் கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். காவிய போல் கொண்ட கழுகுமாமலைக்கு சொந்தக்காரன் நான். தந்தையின் பேர் அந்தவேடன், தாயின் பேர் பந்தவேடு வச்சு எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிறார். அவர் பெயர் நீலமேனி வேடன். அம்மான் எனக்கென்று 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி அதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மனமகிழ்ந்து பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்து எனக்கு இந்த சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம். நானும் வந்தேன், குட்டியையும் பார்த்தேன், குட்டியும் என்னை பார்த்தது. ஏனோ தெரியவில்லை, என்னை கடந்து மறைந்து ஒன்றை பிடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் உள்ளே நுழைய முற்பட்டேன். உங்கள் அண்ணே இது மாதிரி தடுத்து நிறுத்தி விட்டார். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி மகள அது மாதிரி தெய்வத்துக்கு நேரா சொல்லியிருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. தடுத்து நிறுத்தி விட்டார். என்ன காரணம் என்று கேட்ட இடத்திற்கு பொறுப்பான தலைவி என் தங்கை வெள்ளி இருக்கிறார். என் தங்கச்சியை பிடிச்சிங்கன்னா காரியம் ஆகும். ஏன் என்னைய பிடிக்கணும்? நேரடியாக நீங்கள் மான்குட்டியை பிடிக்க முடியாது. காரியம் ஆகணும்னா கழுத காலை பிடிக்க முடியாது. நீங்க ஏன் என்னைய பிடிக்கணும்? இல்லைங்க, நீங்கள் நேரடியாக மான்குட்டியை பிடிச்சிட முடியாது. இடம் எங்களுக்கு சொந்தமானது. இந்த இடத்துக்கு தலைவி என் தங்கச்சி. அப்போ என் தங்கச்சியை பிடிச்சிங்கன்னா தான் காரியம் ஆகும். என்னங்க, ஒரு விஷயம் இங்க இடத்துல நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நீங்க என்னை கேட்கறது வாஸ்தவங்களாம். நடக்கும் நம்பிக்கை இருக்கக்கூடாது, நடத்தணும். மானன்றதே இந்த இடத்துல இல்லையா, அப்புறம் எப்படி நீங்க ஏன் மேல நம்பிக்கை வச்சு நிக்கிறீங்க? இந்த உலகத்துல 2 இருக்கு, இயங்குவது இயக்குவது. சரி, நடக்கும்னா தானா இயங்குவது. இது நம்ம நடத்தணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து. நீங்க 2 பேரும் சேர்ந்து நடத்தணுமா? நான் ஏன் உங்களோட சேர்ந்து நீங்க நடத்த சரின்னு சொல்லணும், நான் அதுக்கப்புறம் பிடிக்கணும். நானா தனியா பிடிக்க முடியாது, நீங்களாவும் தனியா சம்மதம் சொல்லி நிக்க முடியாது. அப்ப 2 பேரும் சேர்ந்து செய்யற வேலை. இந்த வேலை எங்க மான்றது காட்டுல மேட்லயும் தெரியக்கூடியது. தானா பிடிச்சா என்ன, இல்ல எப்படி பிடிச்சா தான் என்னன்னு கேட்க. என் மான் வள்ளி வள்ளி என் மான், என் மான் வள்ளி வள்ளி என் மான், என் மான் வள்ளி வள்ளி என் மான், மான் வள்ளி வள்ளி என் மான். எத்தனை புணத்தின் இலைகளில் மேவுமான் பிடிக்க ஒப்புதல் தருவாயுமா, பிடிக்க சம்மதம் தருவாயுமா. எத்தனை புணத்தின் இலைகளில் மேவுமான் பிடிக்க சம்மதம் தருவாயுமா, பிடிக்க ஒப்புதல் தருவாயுமா. என் மான் வள்ளி படைத்தானே பிரம்மதேவன், எனக்காகவே கொடை கொடுத்தானே தன் புகழ் நிலை தூங்கவே. படைத்தானே பிரம்மதேவன், எனக்காகவே கொடை கொடுத்தானே தன் புகழ் நிலை தூங்கவே. படுத்தாலும் எழுதாலும் மான் என்னமே, படுத்தாலும் எழுந்தாலும் மான் என்னமே. இதை பிடிக்காமல் விட மாட்டேன், விடவே மாட்டேன். உங்க சாமர்த்தியம், நான் என்ன பண்றது? அதுக்கு மான் பிடிக்கிறது உங்க விருப்பம், எனக்கு என்ன இருக்குதுல.
இல்ல நீங்க நல்லா திட்டமா தெரிஞ்சுக்கணும். என்ன இவ்வளவு ஆணித்தரமா உறுதியா சொல்றாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அதுல உண்மை இருக்கும்? அது உண்மையா இருக்கு பொய்யா இருக்கு நீங்க தேடி வந்த மனு உங்களுக்கு தான் தெரியும். இதை எப்படி பிடிக்கணும் அப்படின்றது எனக்கு தேவையில்லை. பிடிக்காமல் விடவே மாட்டேன் எனதுள்ளமே குணத்தின் இல்லை எழிலே பூமான் பிடிக்க புதல் தருவாயம்மா பிடிக்க சம்மதம் தருவாயம். சாட்சிகள் சொன்னால் வேலைக்கு ஓனான் வந்து சாட்சிகள் சொன்னால் ஒப்புக்கொள்ளும் மனிதனுக்கு புத்தி இருக்குமா? ஓனானா? அதான் ஓனா. வேலைக்கு எப்படி ஓனா அந்த வழியா போனா வேலைக்கு ஓனான் வந்து ஓனா, அதனால எனக்கு ஓனான்னு வந்துருச்சு. வேலைக்கு எப்படிங்க வேணாம் ஓனா வேலிக்கு ஓனான்னு சாட்சியான அந்த வேலி அதுக்கு ஒரு கதையே இருக்கு. இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க அசந்து மறந்து இருந்தாங்கன்னா வேலையை தாண்டி பக்கத்துல போய் பயிரை மேய்ஞ்சு விடும். அப்படி ஒரு தோட்டத்தில் போய் மேய்ஞ்சி பிடிச்ச ஆடு மாடு. இந்த ஆடு மாடு எந்த மாடு மேய்ச்சோ அந்த ஆடு மாடெல்லாம் போயிடுச்சு. அந்த இடத்துல ஒருத்தர் வாயிலா பூச்சி விவரம் தெரியாத ஒரு வாயிலா நல்ல ஆமா என்னைய மாதிரி வச்சுங்களேன். அவர் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கிறார். இப்போ அந்த தோட்டத்துக்காரர் வந்து சொல்றாரு, ஓ என்னையா அப்படி ஆட்டு மாட்டை விட்டு மேய்ச்சி இப்படி நாசம் பண்ணி பயிரெலாம் மிதிச்சு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களா, பிடிச்சி மாட்டை கட்டி வைக்க போறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க என் மாடு மேயலைங்க, யார் மாடு மேய்ச்சோ தெரிலங்க, ஏன்னா வேற மாடு மேய்ஞ்சிட்டு ஏற்கனவே போயிடுச்சு, அது இவர் மாடு மேயலை உள்ளபடியே. அப்போ அந்த தோட்டத்துக்காரர் பிடிச்சிக்கிறாரு, இரியா ஓ மாடு தான் இப்போ மேய்ஞ்சிச்சு நான் இந்த இடத்துல நிரூபிக்கிறியா, எப்படி நிரூபிக்கிறது, சாட்சியோட நிரூபிக்கிறியா அப்படின்னு சொல்லி இந்த வேலி மேலே பார்த்தீங்களா, வேலி கரெக்டான் வேலி கரெக்டாக உடக்கா ஓனா உட்காந்துருக்கு இதே மாதிரி தான் இருக்கும். இந்த வேலியிலேயே அவங்க எங்கே உட்காந்துருப்பா தெரியுமா, வேலியில் ஏதாவது ஒரு குச்சி இப்படி தூக்கி இருந்துச்சுன்னா அந்த குச்சி மேலே தான் அப்படி உட்காந்துருக்கும். இந்த தோட்டத்துக்காரர் கேட்குறாரு, இந்த ஓன உடக்க கரெக்டான்ட்ட இந்த ஆள் மாடு தானே மேய்ஞ்சி, அது என்ன பண்ணும் பார்த்துருக்கீங்களா ஆட்டும் போது மண்டையை மட்டும் இப்படி ஆட்டுருக்கு. தோட்டத்துக்காரர் தியாயா வாயில் அது பொய் சொல்லுமாயா, உன் மாடு தான் மேய்ஞ்சிருக்கு அப்படின்னு பேச்ச முடிச்சாராம். அப்ப அந்த இடத்துல பக்கத்துல உங்களை மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கு. என்னடா அந்த ஆளு ஆடு மாடு மேயல, ஆனா அநியாயமா அவரை பழி போட்டாரே அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் விவரமான பிள்ளை இருங்க, அப்ப நான் நிரூபிக்கிறேன் இவர் மாடு மேயலன்னு சொல்லி அந்த ஓனாட்டே அந்த பிள்ளை கேட்டுருக்குது, இந்த ஆளு ஆடு மாடு மேயல இல்ல அப்படின்னா அப்பவே மண்டே மண்டே ஆடிச்சான். இப்ப எந்த சாட்சியை நம்புறது, சாட்சியே நம்ப கூடாது, அதனாலதான் நேரடியா வச்சுக்கோ. இது மாதிரி சாட்சியில வச்சோம்னா சிக்கலாயிரும். சரி, அதனால அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதை விட நேரடிக்கு நான் வரல ராஜா, நீ விட்டுருங்க ஆளை. வேலைக்கு நான் வந்து சாட்சிகள் சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மனிதனுக்கு புத்தி இருக்குமா, வேலி தாண்டி மறைந்திருக்கும் மானை காட்டமா, வேலி தாண்டி மறைத்திருக்கும் மானை காட்டமா, காட்டம்மா காட்டம்மா காட்டம்மா, வேலி தாண்டி மறைந்திருக்கும் மானை காட்டம்மா, வேள்வி மலைராஜன் மகளே நீ மனம் வையம்மா, அறிவுள்ள மான் அறிவுள்ள மான் எனதாதை ஆகவே உங்களுடைய மேலான சம்மதத்தோடு நீங்க சரின்னு சொல்லி சம்மதத்தோடு மான் குட்டியை பிடித்தால் மென்மையா பிடிப்பேன், இல்லைன்னா அது மானுக்கும் வலிக்காது, சரி எனக்கும் வலிக்காது, அப்படி மென்மையா பிடிப்பேன். இல்லைண்டா இல்ல முடியாது மாட்டேன் விட மாட்டேன் அப்படின்னு ஏதாவது எதிர்வாதம் செய்தீர்கள் என்றால் என்ன செய்வீங்க, கொஞ்சம் அதிரடி பண்ணி பிடிப்பேன். மிரட்டுறீங்களா, மிரட்டுறதுன்னா சொல்லிட்டு செய்யாம இருக்கிறது. நான் அப்படி இல்ல, சொல்லிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். என்ன நீங்க புரிஞ்சுக்கணுமே, பொம்பளை பிள்ளை இல்ல, சரி சொல்லிட்டு செய்யறது சிறப்பா சொல்லாம செய்யறது சிறப்பா, அது எந்த விஷயத்தை சொல்லிட்டு செய்யணும் எந்த விஷயத்தை சொல்லாம செய்யணும் இருக்கு. உங்களுக்கு நல்லது பண்றேன்னு வச்சுங்க, அது சொல்லாம செய்யணும். சொல்லி செய்வர் சிறியர் சொல்லாமல் செய்வர் பெரியர், சொல்லினும் செய்யாதவர் கயவர். நான் சொல்லி நீங்க செய்ய மாட்டீங்க, கலவாணி மாதிரி தெரியுதா, உங்களை பார்த்தா தான் களவாணி மாதிரி தெரியுது. மான்ன்றதே ஒண்ணு கிடையாது, மான் இருப்பதா ஒரு பொய்ய சொல்லி இந்த இடத்துல இவ்வளவு நேரம் வாதாடுறீங்களே, இது தேவையா இல்ல தேவையான்னு தான் கேக்குறேன். வேலைக்கு ஓனா வந்து சாட்டு சொன்னா இங்க எத்தனை ஓனா இருக்கு, இத்தனை ஓனாட்டையும் நம்ம வந்து இப்ப மான பாத்தீங்களா, இல்ல இந்த ஓனான்னு சொல்லாது இல்லப்பா, அது சாமி சரணம், அது வேடிக்கை தான். நான் என்ன சொல்றேன், இந்த இடத்துல மான் வந்து நீங்க பாத்தீங்களா, இல்லையே தம்பி நீங்க பாத்தீங்களா, இல்ல பாக்கல, நீங்க பாத்தீங்களா, இத்தனை பேரை பார்க்காதப்ப நீங்க மட்டும் எப்படி அந்த மான பாத்துக்க முடியும். கண்ணிரண்டே யாவர்க்கும் கற்றோர்க்கும் ஒன்று வெளி என்ன வெளி ஏழாகும் ஈவோர்க்கு நன்னும் அனந்தம் தவத்தால் அருள் ஞானம் பெற்றோர்க்கு அனந்த வெளி. கண்கள் எல்லாத்துக்கும் இருக்கு இந்த உலகத்துல, சரி, கண்ணிரண்டே யாவர்க்கும், எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு இருக்கிற சகஜம்.
கற்றோருக்கு 3 விழி, படித்தவர்களுக்கு 3வது ஒரு கண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி சிவனுக்கு நெற்றி கண்ணுன்னு ஒன்று இருக்குதோ, ஆதிபராசக்தி எப்படி நெற்றி கண்ணு ஒன்று இருந்துச்சோ, விநாயகப் பெருமானுக்கு எப்படி நெற்றி கண்ணு, முருகப்பெருமானுக்கு எப்படி, இது போல படித்தவர்களுக்கு 3வது ஒரு கண்ணு இந்த கல்விங்கிற கண்ணு நெற்றி கண்ணு சொல்றாங்க. ஆமா, அதை விட கூடுதலா இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்றீங்க? நன்னும் அனந்தம் தவத்தால் அருஞானம் பெற்றோருக்கு அனந்த விழி. இந்த அனந்த விழிங்கிறது இங்கே திறக்கணும். கண்ணை மூடி சொல்லுவாங்க, எப்பா மாடு காணாமல் போயிடுச்சா, போயா இந்த இடத்துல அந்த கரையில் ஏறி இறங்குனீன்னா மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும்போ கண்ணை மூடி எப்படி சொல்றாங்க? கண்ணை திறந்து கண்ணால் பார்த்து நேராக சொல்றதே சிரமம். மனசு பேசுறது அதான் அனந்த விழி, அங்கே திறந்துடும். அது மாதிரி உங்களுக்கு அங்கே திறந்துச்சுன்னா தான். எனக்கு ஏன் திறக்கணும்? உங்களுக்கே திறக்கலையே, எனக்கு ஏன் திறக்க போகுது? எனக்கு திறந்தனால தான் மான்குட்டிங்க இருக்குன்னு சொல்றேன். இல்லங்க, உங்களுக்கும் திறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மான்குட்டி இருக்கு நீங்க ஒத்துக்குவீங்க. அது திறக்கிற வரைக்கும் அதை திறக்க வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஏன் திறக்க வைக்கிற சாவி உங்கள்ட்ட இருக்கா? நான் தெரியாம தான் கேக்குறேன். இங்க பாருங்க, மான்ன்றது திண்டுக்கல் சாவி இது கிடையாது கிடையாது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மேற்கொண்டு அந்த மானிக்கு தான் இருக்கு. இப்ப படிப்புக்கு அந்த மானிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மான்ன்றது ஒரு 5 அறிவு படிச்ச ஒரு மிருகம், அவ்வளவுதான். நீங்க 6 அறிவு படிச்ச நீங்க வேணா படிச்சிருக்கலாம், அந்த மானுக்கு அந்த அறிவு கிடையாது. அதனால மானுன்றதே இந்த இடத்துல இல்ல அப்படின்றதுதான் என்னுடைய வாதமே. ஏன்னா சுற்றி வரைக்கும் வேலி வச்சு ஒரு வழி பாதை கொண்டதான் என்னுடைய திணைக்கொள்ள. இந்த திணைக்கொள்ளைக்குள்ள மனிதர்கள் வரலாமே ஒழிய மிருகங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளே கிடையாது. அதனால பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விரேகாகுமா ஞான தங்கமி ஏகிலிட்ட கரி மிஞ்சுமா, ஞான தங்கமி ஏகிலிட்ட கரி மிஞ்சுமா. பசுமரம் விட்டா நெடுமரம், வீடும் காலையை பார்வாட்ட சாட்டமா, காலையை பார்வாட்ட சாட்டமா, கூடி நிறுத்தி விட்டால் உடனே இந்த ஆட்டமாடுமா. பார்த்தா 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 பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, போன வருஷம் மழை வச்சாரு, மூட்டை கட்டி வச்சாரு, போன வருஷம் மழை வச்சாரு, ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, போட்ட கணக்கு மாறு வீட்டுல போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், அறுவடையா முடிக்க முன்னே விதைக்கலாகுமா, ஆண்டவனே முன்படைப்பில் இந்த வீசமா, அறுவடையா முடிக்க முன்னே விதைக்கலாகுமா, ஆண்டவனே முன்படைப்பில் இந்த வீசமா, பத்து பல்லு வேர்க்க பெண்ணும் 8 மாசமா, பிள்ளை பெத்த பெண்ணும் 8 மாசமா, கேத்த நேர கர்ப்பவேஷமா, நீட்டி நடிக்குது நிமிர்ந்து பாக்குது, எங்க பாக்க காட்டி காட்டி மறைக்குது, என்னத்த காட்டி 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 மறைக்குது, இந்த காட்டிலே ஆட்டம் போட்டு ஆழ முயக்குது, நீட்டி நடிக்குது நிமிர்ந்து பாக்குது. அத்தாடி பெண்கள் மனதை இழந்தவன் இல்ல, ஆண்டு மனம் முழுமையாக கொடுத்தவன் இல்ல. எவாளி பொண்ண போல எதை பேசுற, எவாளி பொண்ண போல எதை பேசுற, யாரு யாரு எமாளி. ஆமா என்னைய பாருங்க, பின்பாட்டுதானே. அவர் ஏமாளி பொண்ண போல எதை பேசுறேன்னா மான்குட்டி இல்லைன்னு சொல்லி ஏமாத்திரலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்து போறது நீங்களா தான் இருக்கும். இந்த இடத்துல மான்குட்டி இருக்கு அப்படின்னு பொய்ய சொல்லி ஏமாத்தறலாம்னு நினைக்கிறது நீங்க, நான் இல்ல. இளவு காத்த கிளிய போல இவர் நின்னாருன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது கிளிக்கு வேணா உள்ள இருக்கிறது பஞ்சுன்னு தெரியாம இருக்கலாம்,
அதுக்கு அறிவு குறைவு. சரி. நான் அப்படி இல்ல, வேற எனக்கு தெரியும். இருக்கட்டும், மானே இல்லைன்றது தெரியும். நீங்க சொல்றீங்க அது மானு, அதுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்குமா, அதுக்கு ஐந்தறிவு தானே அப்படிங்கிற ரீதியில நீங்க பேசுறீங்க. சொன்னேன். சீதா பிராட்டிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பிரிகிறது காரணம் ராவணே தூக்கிட்டு போறான். ராவணன் தான் தூக்கிட்டு போனான்னு முத ராமனுக்கு யார் தெரியுமா சொன்னது? சடாயின்ற பறவை. பறவை அது ஒரு கழுகு, அதுக்கு எத்தனை அறிவு? பறவைக்கு 4 அறிவு தானே. அதேலா ஐந்தறிவு உள்ள பறவைக்குத்தான் இந்த ராமனுக்கு தெரியாது கூட அது தெரிஞ்சிருக்கு. அப்போ அது ஒரு அறிவு. அதனால அது அறிவு இல்லைன்னு சொல்லாதீங்க. அதுக்கு அடுத்து ஆடணுமா? ஏன் நாங்கள் என்ன பப்புன் டான்ஸ் ஆடுறதுக்கு வேலையை பார்த்துருப்பாங்க. அப்படின்னு நினச்சா அவ்வளோ நேரம் ஆடினாங்களே. இப்போ ராஜா தெரியல. ஏன்னா காலையில் ரெக்கார்டு போட்டு விட சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஆடிட்டு கிடங்க. ஆடணுமா? அதுக்கப்புறம் அங்கதன் தான் சொல்கிறான். இலங்கையில் சீதாதேவி இருக்காங்கன்னு. அனுமனுக்கு முன்னாடி பார்த்தது யாருன்னா அங்கதன், வாலியினுடைய மகன். அவன் என்னன்னு பார்த்தா அவன் குரங்கினான். அப்போ அவங்களுக்கு என்ன அறிவு? குரங்குக்கு 5 அறிவு தானே. விலங்கினம் தானே சேர்த்தோம்னா 5 அறிவு தான். ஆமாம். அதற்கு அடுத்து சீதாதேவியை நேரடியாக போய் பார்த்து பேசினது யாருன்னா அது அனுமன். அதை எத்தனை அறிவுன்னு பார்க்க போனோம். அவர் 5 ஏற்றுக்க முடியும். இப்போ விலங்குன்னு சொல்லும். ஆமா, 5 1 பெற்றான், 5 1 தாவி, 5 1 5 1 வைத்து அவன் நம்மை அழித்து காப்பான். இப்போ இந்த 5 5 5 வரத பஞ்சபூதம் பூரா 5 அதில் வந்துடுது. பஞ்சம்னா 5, அதில் வந்துடுது 5. இப்போ இது எதுக்கு உங்கள்ட்ட சொல்றேன்னா, மான்குட்டின்னா என்னண்ணே என்னண்ணே இல்லை நீங்கள் என்ன சொல்ல சம்பளம் என்னமோ சொன்னீங்களா? என்ன சொன்னீங்களா? ஆடுறதெல்லாம் பப்புன் டான்ஸ் தான் ஆடுவாங்க. அவங்க எல்லாம் ஆடுவாங்க, அவங்க ஆட மாட்டாங்க. விடுங்க, அவர் அவங்க ஆர்வத்தை அவங்க உங்களுக்கு சம்பளத்தை பற்றிலாம் பேச சொல்லுத. சரி, அவங்க விருப்பத்தை சொல்றாங்க. தெரிதல அதுதான் அதுல ஆடுறவங்களும் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல. நான் ஆடி நீங்க பார்த்துக்க முடியாது. விருத்தன் சீன் போட்டு வந்து கலவன் சீன் போட்டு வந்து வேணா ஆடி இருக்கிறேன் நான். அது வேணா போடுவோமா? ஆளு இல்லையே, அதனாலதான் பாக்குறேன். வேற அதனால நீங்க இந்த விலங்குகளுக்கெல்லாம் அறிவு குறைவுன்னு நினைக்கக்கூடாது. ஒரு சில நேரம் விலங்கோடு அணையர் மக்கள்னு சொல்றார் வள்ளுவர். இதுக்கு தான் 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு வேலை செய்தானா அவங்களும் ஒரு சில நேரம் தன்னிலை மறந்து விட்டால், இந்த கோவம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், முரட்டு சுபாவம், பா மனுஷனா இருந்த மிருகமா மாட்டாயா, ஏன் ஒரு அறிவை அந்த இடத்துல அவங்க இழந்துரு கோபத்தின் காரணமாக. அதனாலதான் கோபப்படாதீங்க. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்ங்கிறார் வள்ளுவர். நீங்க படுற கோபத்தினால மற்றவங்களுக்கு எப்போ ஆபத்தில் நல்லா தெரிஞ்சுங்க. நான் என்ன கோபப்படுறேன்? பொதுவாக என் மேல நீங்க கோபப்படுறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கோபத்தினால எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அது நமக்கு தான் ஆபத்துங்கிறார். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க யாகாவராயினும் நாகாக்கன்னு சொன்னார்ல. பொதுவா சொல்றேன், யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு எதை காக்கவில்லை என்றாலும் நாவை காக்கணும்னு சொல்றாருல. நாவை காக்கணும்னா 2 விஷயத்தையும் சொல்றாரு. அளவுக்கு அதிகமாக அனாவசியமாக பேசக்கூடாதுங்கிறது ஒன்று, தேவையான நேரத்தில் தேவையானதை பேசாமல் இருந்தாலும் அந்த நாக்கு அர்த்தம் இல்லை. அதே சமயத்தில் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறதை நாவை கட்டுப்படுத்தணும். இந்த 2 பொருள் படுது நாகாக்க. ஆமாம், உடம்புக்கு இந்த கசப்பெல்லாம் நல்லது. வேப்பெண்ணெய், இந்த வேப்ப இலை, வேப்பங்குழுந்து இதெல்லாம் நாக்கு மறுக்கும், ஆனால் உடம்பு ஏற்கும். இந்த இனிப்பு ரொம்ப சுவையாக இருக்கிறதெல்லாம் உடம்பு ஏற்கும், இந்த நாவு ஏற்கும், உடம்பு மறுக்கும். பார்த்தீங்களா? அதனால தான் நாகாக்க. இதில் 2 அர்த்தம் இருக்குது. அதனால நம்ம 2 பேரும் காக்கணும்னா நீங்கள் அந்த மான்குட்டி இருக்கு. இந்த உலகத்தில் பயங்கரமான ஆயுதம் எதுனா நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானே. அது பாருங்க, நல்லதையும் பேசு தீயதையும் பேசு. ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம், அதாவது ஒரு மனுஷனை நல்லபடியாக வாழ வைக்கிறதும் இந்த நாக்கு தான். நல்ல விஷயங்களை சொல்லி எப்பா அவன் நல்லவன்ப்பா, நல்ல மனுஷன்ப்பா, அடுத்தவங்களுக்கு தீங்கி வைக்காதவன் அப்படி சொல்லி ஒரு மனிதனை வாழ வைக்கவும் முடியும். அதை விடுத்து இவனா அவன் மனுஷனே கிடையாது, இவனுக்கு ஏன் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தையே நாசகரம் பண்ணுறதும் அந்த நாக்கு தான் அப்படின்பாங்க. அதுபோல் இன்னொன்று இருக்குது, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட விடு. ஒரு மனுஷன் அதாவது கத்தி அருவா இல்லை சுட்ட காயங்கள் கூட ஆறி போயிடுமா. ஆனால் ஒருவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்பது மனிதன் சாகுற முடிக்க அந்த மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் எந்தெந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படுத்தே ஆகணும். அதுக்குன்னு கோவப்படாமல் இருந்தோம்னா நம்ம மனசுலே கிடையாது. சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மான் தேடி வந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி நீங்கள் வேட்டையாடி இருக்கீங்களா? இல்லை, இதான் முதல் அனுபவம். பஞ்சத்துக்கு வேட்டையாடுறீங்களா, பரம்பரை ஆடுறீங்களா? பஞ்சத்துக்கு வேட்டை.
பஞ்ச வேட்டை இந்த தானே? குட்டியை பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் நான் வேட்டைக்கு போறதை நிறுத்திடுவேன். இல்ல பஞ்சத்துக்கு வேட்டையாடுறவங்க பரம்பரை வேட்டையாடுறதா இருந்தா மறுபடியும் குட்டியை பிடிச்சிட்டே இருக்கிறது. இது அப்படி இல்லையே. இந்த குட்டியை பிடிச்சதுக்கு அப்புறம் நான் வேட்டையை நிறுத்தணும். இப்ப பஞ்சத்துக்கு வேட்டையாடுனா பசி. இத வேட்டைன்னே முத நீங்க எடுத்துக்கூடாது. அண்ணே வேட்டைனா அண்ணே செகுடனே அண்ணன் சொன்னீங்கன்னா அப்புறம் கதையே கந்தலாய் போயிடும். ஏன் என்ன பண்ணுவீங்க? எப்படி அண்ணே என்ன செய்வீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன மிரட்டுறாருமா ரொம்ப? நான் கேக்குறேன் பஞ்சத்துக்கு வேட்டையாடுறீங்களா? உங்களுக்கு தைரியம் ஆளு எல்லாம் இருக்காங்களே நம்மள என்ன பண்ணிட அப்படி முடியும்? கிடையாது. ஆளுகளே இல்லைன்றாலும் இப்படிதான் நடந்துக்குவேன். ஏன் தெரியுமா? இடம் எனக்கு சொந்தம். ஏன்னா மடியில கணம் இருந்தாதான் வடியில பயம் இருக்கணும்பாங்க. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாததுனால உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இடம் உங்களுக்கு சொந்தம், குட்டி எனக்கு சொந்தம். இருந்துட்டு போட்டும். வழக்கே இடத்தை பத்தி இல்ல, குட்டிய பத்தி தான். குட்டி உங்களுக்கா இருக்கலாம். இருக்கிறவங்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏமா நீ இவ்வளவு தூரம் எதுக்குமா பேசணும், உள்ள கூட்டி போய் அந்த பையனை தான் காட்டேம்மா. இப்ப என் கைக்குள்ள நீங்க ஒரு மோதிரத்தை காணும் தோட்ட காணும் தேடுறீங்க. நான் கையை அப்படி மூடி வச்சிருக்கேன். நீங்க இப்படியே தேடி பார்த்துட்டு என்னடா கையை மூடி வச்சிருக்காரு, எங்க கையை திறங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றீங்க. நான் கையை திறக்க முடியாதுங்கிறேன். இப்ப 2 பேரும் சண்டை வந்துடுது. 10 பேர் கூடிடுறாங்க. கூடினவங்க என்ன சொல்லுவாங்க? ஏப்பா சந்தேகம் வந்துருச்சு, கையை திறந்து காட்டுப்பா அப்படின்பாங்க சில பேர். வாய் பேச்சு சண்டையே வேண்டியதில்லை. கையை திறந்து காமிச்சா கூட்டத்தோட முடியுது, பஞ்சாயத்தே முடியுது. இப்ப அதே போலதான் இந்த மான்குட்டி உள்ள இருக்குன்னு என்னுடைய வாதம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இந்த வாதத்தை குறைக்கணும்னா நீங்க கூட்டி போய் வேடுவரே சரி. கையை மூடிட்டே இருக்காரு, சந்தேகம் வந்துருச்சு. ஐயா சார் சந்தேகன்றது யார் மேல வேணாலும் வரலாம். சந்தேகம் கையை மூடி இருக்கிறதுனாலதான் ஐயா கையை திறந்து காட்டுங்க நான் சந்தேகத்தை தீர்த்துக்கிறேன்னு கேக்குறாங்க. சில பேரு நம்பிக்கை இருக்குங்க. உங்களை பார்த்தா திருடன் மாதிரி தெரியல, அதனால நம்பிக்கையின் பேர்ல விடுறவங்க இருக்காங்க இல்லையா? அது மாதிரி ஏன் நீங்க நம்பிக்கை அந்த இடத்துல சரி மான் இருக்க வாய்ப்பு இல்ல, இந்த பிள்ளை இவ்வளவு தூரம் சொல்லுதே, நம்ம வேற இடத்துல போய் தேடி பார்ப்போம். தேடி பார்த்தா என்ன உங்களுக்கு என்ன வந்துச்சு? சரி மான் பிடிக்க வந்தவரு எல்லா பக்கம் மான எல்லா பக்கம் பார்த்துட்டேன். இனி பார்க்காத இடம்ங்கிறது ஒரே இடம், உங்க இடம் மட்டும்தான். என் இடத்துக்குள்ள மான் வர வாய்ப்பே கிடையாது. பார்த்தாலும் பார்த்திருக்கேன், நான் பல குட்டிய பார்த்திருக்கேன். இந்த குட்டி போல் நேற்றுள்ள இந்த குட்டி போல் கொஞ்ச நேரம் ஆட சொல்லு. நான் நேத்து வர பார்த்ததில்ல, நேத்து வர பார்த்ததில்லை பார்த்தாலும் பார்த்திருக்கேன், பலமான பார்த்திருக்கேன், இந்த மான் போல் நேத்து வர பார்த்ததில்லை. கடகை வள்ளி புள்ளிமான தர சொல்லி என்ன வேலை கள்ளி நீ எச்சலாமோ கொடுத்திடம்மா மனசு கொஞ்சம் தெரிஞ்சுக்கம்மா, மனசு கொஞ்சம் தெரிஞ்சுக்கம்மா, இத பார்க்க துடிக்கிறம்மா, துடிக்கிறம்மா, பேச துடிக்கிறம்மா, துடிக்கிறம்மா. இத பாக்குறதுக்கு இப்படி துடிக்கலாமா நீங்க? இந்ததான் பாக்குறீங்களா, இதுக்கு மேல எங்க பாக்கணும் நீங்க? ஏங்க பாக்குறதுனா முழுசா பாக்கணும், நீங்க சொல்ற மாதிரி இல்ல. எங்க வெளியில பாக்கையில தெரிஞ்சுக்கணும், சரி இது இப்படிதான் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன இந்த இடம் பாக்குறதுக்கு இப்படி அலையிறீல எதுக்கு? அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னங்க வெளியே பார்த்து இட போடவே கூடாது. எப்பவும் ஒரு மனிதனுடைய உள் மனதுல என்ன இருக்கு அத பாக்கணும். மனுஷனுடைய உள் மனசு நான் இடத்த சொன்னேன். ஆளை பார்த்தா அழகு போல, வேலையை பார்த்தா இழகு போல அப்படியும் போயிடக்கூடாது. வெளியில பார்த்தா அப்படி இடம் போட்டக்கூடாது எப்பவும். அதனால மனசை பார்க்கணும், உள்ள அப்படி கிடையாது. சில பேர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க, நீங்க சொல்லணும் மனசுன்றது வேற மாதிரி இருக்கும். ஆனா சில பேர் அசிங்கமா இருந்தாலும் மனசுன்றது ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? பாக்க துடிக்கிறோமா, பேச துடிக்கிறோமா, மஞ்ச கயிறு கட்டணுமா, அந்த கயிறு கட்டணுமா, கட்டணுமா, மஞ்ச கயிறு கட்டணுமா? யாரு கட்ட போறீங்க? அது எந்த குட்டிக்கு? இந்த குட்டிக்கு தான். மாடுக்கு போய் மனுஷன் மஞ்ச கயிறு கட்டுவானா? சிவப்பு கயிறு கட்டினா ஒட்டுக்காது, அதனாலதான் மஞ்சள் கயிறு ஒட்டு. ஓ கருப்பு கயிறு கட்டலாம், கருப்பு கயிறு. ஆனா எங்க ஆளுகள்ல மஞ்ச கயிறு தான் கட்டுவோம். கருப்பு கயிறு சிவப்பு கயிறு சரி. மன கொடுத்திடமா, மனச கொஞ்சம் மஞ்ச கயிறு மன கொடுத்திடமா, மனசு கொஞ்சம் பார்த்துக்கமா, துடிக்கிறமா, கட்டி பத்தம் தரணுமா, வெட்டையாட வெட்டையாட நொந்து காட்டில் வாடுமான சொந்த வீட்டில் கொண்டு ஏறாத மலையும் இல்ல, ஏறாத மலையும் இல்ல, ஏறாத மலையும் இல்ல, வெட்டாடாத. இது வரைக்கும் எத்தனை மலை ஏறி இருக்கீங்க?
எல்லா பக்கம் தான். அங்கிட்டு வேற. ஏறாத மலை இல்லைன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்லி அங்க குமரன் தான் இருக்காரு, நீங்க ஏன் ஏறுறீங்க? அது ஏன் அப்படி சொன்னாங்க? இந்த மலையை பூராமே அவருக்கு தான் சொந்தம் சொல்லி ஆத்தா சொல்லிட்டாங்க. ஆதி பராசக்தி அவர் எப்படி குன்று இருக்கும் இடம்லாம் குமரனுக்கு சொந்தமான இடமோ அது போல நானும் ஏறாத மலையே இல்லை. ஏன்னா அந்த குட்டியை தேடிதான். இந்த மலைமலையா தேடுறீங்க. இந்த ஏற வேண்டியது ஒரே மலை, உங்க மலை மட்டும்தான். ஏன் மலையில ஏன் நீங்க ஏறதுக்கு எனக்கு உத்தரவு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க இருக்கு தீராத இந்த தொல்லை வள்ளிமான் கேளாதோ இந்த சொல்லை, இந்த சொல்ல கேளாதோ இந்த சொல்ல அறிஞ்சமானு இது நாணயமா பேசுமான், நாணயமா பேசுமானு ஊரே தெரிஞ்சமானு ஓரக்கல்லால் பார்க்குமானு உள்ள எல்லாம் நல்லா பாரம்பா ஒரு முறை காட்டம்மா காட்டம்மா கண்ணுல பாக்குறேன் வெள்ளியம்மா, காட்டம்மா கண்ணுல காட்டம்மா கண்ணுல பாக்குறேன் வெள்ளியம்மா, அத கட்டங்கில மறைக்க வேணாம் வெள்ளியம்மா. என்னம்மா 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 என்னையே ஏக்கிறேன், என்னம்மா 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 என்னைய ஏக்கிற, என்னம்மா 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 என்னையே ஏக்கிறேன், ஏதேதோ பேசியும் பார்க்கிறேன் கண்ணால கண்டதிலிருந்து வெள்ளியம்மா, கண்ணால கண்டதிலிருந்து வெள்ளியம்மா. சந்தனதானே ஏலேலோ, சந்தனதானே ஏலேலோ. பொறுமையில் சிறந்த வண்ணம்மா போக்கில் விட்டு திருப்பு வேணம்மா, பொறுமையில் பொறுமையில் சிறந்த வண்ணம்மா போக்கில விட்டு திருப்பு வேணம்மா, பொறுமையில் சிறந்த வண்ணம்மா போக்கில் விட்டு திருப்பு வேணம்மா. புள்ளினால விடவே மாட்டேன் வெள்ளியம்மா, புள்ளினால விடவே மாட்டேன் வெள்ளியம்மா. தூக்கிக்கிட்டு இதை தூக்கிக்கிட்டு போக போறேன்.
அதனால மானுக்குள்ள அடையாளத்தை சொல்லு. காயாத கானகத்தை நின்றுள்ளாவும் காயாத கானகத்தை நின்றுள்ளாவும் மேயாத மான் மேயாத புள்ளிமே வாதமா மானுக்குள்ள அடையாளம். இது மானே இல்ல, நீங்க என்னதான் தெரியுங்க. உங்கள்ட்ட உள்ள என்னதான் அப்படி சொன்னீங்க? இல்ல உங்கள்ட்ட உள்ள அடையாளம் என்ன சொன்னீங்க? ஏதோ ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஆனா இது நான் தயவு செஞ்சு சொல்றேன், போயிட்டு வாங்க போங்க. இல்லைன்னா என் அண்ணா எங்க அப்பா அம்மா எல்லாரையும் போடுங்க. 16 நிறையாத பருவமங்கை காதல் பசியூட்டி வசமாக்கும் ரவியின் தங்கை இவள் 16 நிறையாத பருவமங்கை காதல் பசியூட்டி வசமாக்கும் ரவியின் தங்கை தாடி மருந்தோடும் கலைமானோ புதுத்தாடி மருந்தோடும் கலைமானோ இளம் குமரிகளும் மயங்கும் நிலையானோ இவள் 16 நிலையாத பருவமங்கை காதல் பசியூட்டி வசமாகும் கண்ணீரல்லும் நட்சத்திரமோ அது வாவென்று அழைப்பதென்ன விசித்திரமோ கண்ணமுக கண்ணீரல்லும் நட்சத்திரமோ
மெச்சுகின்ற அழகுதான் சொத்து சுகமும் இவள்வதை நாரும் அண்ணா அண்ணா வாங்கோ. அண்ணா என்னம்மா? மான் தேடி வந்தார்ல, ஆமாடா. அவர் மான் தேடி வரலையாம், என்னைய தான் தேடி வந்தாராம். அப்புறம் கதையா தானே? உனக்கு கதை தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியலையே. நான் நாடகத்துக்கு படிச்சிருக்கேன்டா. அப்படியா? நாடகத்துக்கு தானே படிச்சிருக்க? ஆமாடா. என்ன கதைன்னு தெரியாதுல்ல. என்ன நாடகம்டா? அச்சந்திரம். மனைவி வெட்டுறது. தூக்கு தூக்கி தூக்கு தூக்கி தூக்கு தூக்கி அது வேற கதை, எனக்கு தெரியாம இருக்கேன். சரி அண்ணா, எல்லாமே சோதனை மேல சோதனையா இருக்கு. அம்மா, வாழ்க்கைனா சோதனை வரும், அப்புறம் வேதனை வரும், அப்புறம் துன்பம் வரும், அப்புறமா இன்பம் வரும். என்னதான் சொல்லு, என்னதான் வராது. தள்ளி இரு, நான் அவரை வணங்க போறேன். 2:30 வைமா. முருகனை மனம் படைத்தேன் உம்மை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உம்மை. இன்னைக்கு ஐயப்பனை வணங்குவோம்யா. வித்தியாசமா ஐயப்பனை வணங்குவோம்யா. ஐயப்பன் நாடகம். முருகன் பாட்டை பாடிட்டு அப்புறம் கடைசியா சரி. மனம் படைத்தேன் உம்மை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உண்மை மணப்பதற்கு மத்தளம் மேளம் முரசொலிக்க பரிசங்கம் நின்றாங்கே மொழி இசைக்க. மத்தளம் மேளம் பரிசங்கம் நின்றாங்கே மொழி இசைக்க. கைத்தளம் நான் பற்ற கனவு கண்ட கனவுகள் நினைவுமாக உறவு தந்தாய். மனம் படைத்தேன் உம்மை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உம்மை மனப்பதற்கு. பள்ளியறையில் நான் கழித்திருந்தேன், பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய். துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன், தோழி தூக்கத்தில் கனவென்று தான் உரைத்தாள். மனம் படைத்தேன் உம்மை நினைப்பதற்கு நான் வழிபடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. செவ்வேல் என நீ பெயர் கொண்டாய், சொல்வில் கொண்டு நீ தமிழ் வென்றாய். செவ்வேல் என நீ பெயர் கொண்டாய், சொல்வில் கொண்டு நீ படை வென்றாய். கைவேல் கொண்டு நீ படை வென்றாய், கைவேல் கொண்டு நீ படை வென்றாய். கண்வேல் கொண்டு நீ எடை வென்றாய். வர வேண்டும். அரோஹரா அரோஹரா அரோஹரா. மணமுடிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகவே வேடுவனாக வந்து மான்குட்டி வந்திருக்கிறது என்று வழக்கு தொடுத்தது. ஒரு வரம் ஒன்று தாருங்கள். இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் யாவருமே 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று எனக்கு எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று பெருவாழ் வாழ்வார்கள். இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியன் என்று அழைப்பார்கள். ஹலோ 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 அப்பா, அந்த இது கொஞ்சம் லைட்டாக பேஸ் மட்டும் வைங்களா, வாய்ஸ். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ராத்யபாதுகம் ஹரிவராசனம்
हरिणं हरिदधीश्वरं आराध्यपादकं हरिविमर्दनं नित्यनर्दनं हरिहरात्मजं दीपमाश्रये चरणमय्यप्पा स्वामी चरणमय्यप्पा சரணமையப்பா சாமி சரணம் ஐயப்பா. கீர்த்தனம் சக்தமானசம் மரணலோழுபம் நர்தனாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தீபமாசே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. பவபயாபகம் பாபுகாவகம் புவனமோகனம் பூதிபூசணம் தவளவாகனம் திவ்யவாரணம் ஹரிஹராத்மஜம் தீபமாசே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. சுதஜனப்பிரியம் இந்திரபிரதம் சுதுதிபூதனம் சாதுதீவனம் ஸ்ருதிமனோகரம் ஸ்ருதிமனோகரம் கீதளாலசம் ஹரிஹராத்மஜம் தீபமாசே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா.
இதுவரை எங்களது நாடகத்தினை கண்டுகளித்த எனது அன்பு சொந்தங்களுக்கும் பாசங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்தினை சிறந்த முறையில் விடியும் வரை இந்த பணியிலும் பணியோடு பணியாக முக்காடு ஓட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வீடியோ கவரேஜ் எடுத்துவதற்கும் SKS BSK யூடியூப் சேனல் அன்புலகம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பணியிலும் பணியை சிறப்பாக பார்த்த ஒளிபரப்பு உரிமையாளர் ராஜா